ஹாய் ஃபோக்ஸ், திஸ் இஸ் சூர்யா. இன்னைக்கு சினிமா பைட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமல் சாரை வச்சு அடுத்த அன்பகு அவங்க தான் டேரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து லைக்கா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. வர ஜூலை மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதம் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏகமான அனிருத்தா யார் மியூசிக் பண்ண போகிறோம் அந்த டாக் தான் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு மீண்டும் ஒரு முறை கார்த்திக் சுப்புராஜும் சூர்யாவும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கார்த்திக் சுப்புராஜ் சாரே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து உடனே நடக்காது. பிகாஸ் சூர்யா சாருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் முடிச்சா வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த படம் வந்து என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் வந்து STR49 அதோட பட பூஜை 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் STR அவர்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போதே STR மைண்டில் வச்சு தான் நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லக்கிலி வந்து STR இந்த படத்துலேயே நடிக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் எனக்கு வந்து பர்சனலாக பார்க்கிங் படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பார்க்கிங்கை வச்சு ஒரு 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 ஃபியூச்சர் படமே பண்ண முடியும், அதில் அவ்வளோ எமோஷனை வந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த STR49 படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் சூர்யா வச்சு அடுத்து வெங்கடேட்லூரி தான் படம் பண்ண போகுது. ஸோ அந்த படத்தில் சூர்யாக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 60 crores. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் OTT ரைட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 85 crores. ஸோ இன்றைக்கி சினிமா பைட்ஸ் அவ்வளோதான். அடுத்த சினிமா பைட்ஸில் நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.